முன்ன வந்து அதிமுக திமுக இவங்களுக்குள்ள தான் போட்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து விஜய் உள்ளே வரவும் இவங்க 2 பேர்த்துக்குமே வாக்கு வங்கிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது சார் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அல்ல. கண்டிப்பாக அது எப்படின்னா ஒரு சாதியை இன்னொரு சாதி பட்டியலில் அடைக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்போது சட்டசபையில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 பேரும் சட்டசபையில் விவாதம் பண்ணணும். என்றைக்குமே அரசு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க காவல்துறையில். அந்த காவல்துறை அதை கண்டுபிடிக்கலை அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்கன்னா யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ யார் குற்றம் சுமத்துறாங்களோ அவங்களே குற்றவாளியாக மாற்றுவாங்க, முயற்சி செய்வாங்க. இது வந்து இப்போ கொஞ்ச நாளாக தமிழ்நாடு அரசு காவல்துறையில் நிலவிட்டுருக்கு. அந்த வகையில் தான் வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே இவங்க வந்து குற்றவாளியாக பாதிக்கப்பட்ட தரப்பில் பார்க்கும்போது வந்து இறந்து போன நபருடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், தாய்கள், தகப்பனார் இவர்களெல்லாம் நடுத்தருவில் நின்று அழுகும் பொழுது கதறும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு அந்த இரத்த துமுறில் என்ன வேணால் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய வலி வேதனைகள் நீங்கள் சிறைக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனைவிகள், பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள அம்மா அப்பா அண்ணன் தம்பிகள் படக்கூடிய கஷ்டங்களும் அவமானங்களும் அது சாகிற வரைக்கும் மாறாது. ஆகவே தவறான வழிகளில் ஆயுதம் எழுந்தி சமூக நீதி முழுசாக கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கடைப்பிடிக்கிறாங்க. பாரதிய ஜனதாவுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பார்க்கும்பொழுது தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்மோட நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா அகில இந்திய மக்கள் மறுமலர்ச்சி கழகத்துடைய நிறுவன தலைவர் பொன் முருகேசன் இன்னைக்கு நம்மளோட நினைச்சிருக்காரு. இவர் வந்து இந்த பகுதியினுடைய தேவேந்திர குலத்து வேளாளருடைய ஒரு முக்கியமான தலைவராகவும் அறியப்படக்கூடிய ஒரு அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். அரசியல் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கூட முழுமையாக இல்லை. ஆமாம் சார். தேர்தல் வரப்போகுது. எப்படி சார் இருக்குது களம்? இந்த தடவை போன தடவை உள்ள எலெக்ஷனுக்கு இந்த தடவை எலெக்ஷன் வந்து கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை தான் சார் இருக்குது. எதனால சார்? யார் வெற்றியை தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இந்த எலெக்ஷனில் எல்லாருமே பார்க்குறாங்க. நாங்களும் அப்படி தான் பார்க்குறோம். காரணம் என்னென்னா இப்போது விஜய் உள்ளே வந்துட்டாப்புல. விஜய் வந்தது தான் மிகப்பெரிய தாக்கமாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசியலில் விஜய் உள்ளே வந்தது மிகப்பெரிய தாக்கமாக இருக்குது. முன்ன வந்து அதிமுக திமுக இவங்களுக்குள்ள தான் போட்டியாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து விஜய் உள்ளே வரவும் இவங்க 2 பேர்த்துக்குமே வாக்கு வங்கிகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து இந்த களம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குறைந்தபட்ச வித்தியாசத்தை தான் ஆட்சி அது மாதிரி கூட அமைய வாய்ப்புகள் உண்டு. ஆமாம் சார். ஓகே சார். இப்போ நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்களுடைய முக்கியமான ஒரு தலைவரை நீங்களும் விளங்கப்படுறீங்க. இந்த பகுதியில் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய அந்த சமுதாய மக்களுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்னா என்னது சார்? நீண்ட நாள் கனவு சார், தியாகி இமானுவேல் சேரனுடைய பிறந்த நாளை அரசு விழாவை அறிவிக்கணுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதை திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கிட்ட அது நம்ம பல முறை எடுத்து சொல்லி அவங்க தியாகி இமானுவேல் சேரனுடைய பிறந்த நாளை அரசு விழாவை அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 கோடி ரூபாய்க்கு மணிமண்டபம் அமைச்சு அதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஆமாம் சார். அதை விட இப்போ என்னென்னா சிலருடைய கோரிக்கைகள் வந்து எங்களை தேவேந்திர வேளாளர்களாக அறிவிக்கணும் அப்படிங்கிறடைய எல்லாருடைய சில மக்களுடைய கோரிக்கைலாம் இருந்துச்சு. இப்போ அந்த கோரிக்கையுமே நிறைவேற்றியிருக்காங்க. பட்டியல் வெளியேற்றத்திலிருந்து கேட்டுட்டு பட்டியல் வெளியேற்றங்கிறது வந்து அது சாத்தியப்படாத ஒன்று இப்போதைக்கு. ஏன்னா அந்த அதில் நிறைய பேர் வந்து சிலர் வெளில போகிறாங்க, சிலர் வந்து போகக்கூடாங்கிறாங்க. ஓகே. இப்போ இதில் வந்து முரண்பாடு இருக்குது. இப்போ பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது சார் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அல்ல. கண்டிப்பாக அது எப்படின்னா ஒரு சாதியை இன்னொரு சாதி பட்டியலில் அடைக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அப்போது சட்டசபையில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 பேரும் சட்டசபையில் விவாதம் பண்ணணும். இவங்க 2 பேர் விவாதம் பண்ணி அது தீர்மானம் நிறைவேற்றணும். இந்த தீர்மான நகல் பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். மக்களவை, மாநிலங்களவை 2 அவையிலையும் இது ஆமாம் இது வந்து பாஸ் பண்ணுவாங்க. அப்படி பாஸ் ஆகிருச்சு அப்படின்னாங்க அது வந்து ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. ஜனாதிபதி ஒரு ஒப்புதலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பிரதமர் என்ன பண்ணுவாங்க, இது அறிவிப்பாங்க. இது வந்து நீண்டகால ப்ராசஸ்.
இப்போது பட்டியலில் இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு இருக்குது, எவ்வளோ சட்ட பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது பரவலாக தெரியும். அதோட வேலை வாய்ப்புகள், இடஒதுக்கீடு அப்படின்னு நிறையா இருக்குது. அதனால் திடீர்னு போயிட்டாக்க அதில் பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது சிலரோட கோரிக்கையாகவும் இருக்குது. சிலர் வெளியில் போகணும், நாங்களாம் உயர்ந்துட்டோம், நாங்களாம் வசதியாகிட்டோம், நாங்களாம் படிச்சுட்டோம் அப்படி மாதிரி சிலர் சொல்கிறாங்க. அந்த சிலருடைய கோரிக்கையவே முழுமையான கோரிக்கையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கும்போது தான் நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு காலங்கள் ஆகணும். இப்போ அரசியல் அங்கீகாரம் பெறணும். இப்போ படிப்பில், கல்வியில் ஓரளவுக்கு, பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு வந்திருக்காங்க. அடுத்து அரசியல் அங்கீகாரம் வேணும். இப்போ அரசியல் அங்கீகாரம் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ திமுகவில், அதிமுகவில் இருக்காங்க. இப்போ இதில் வந்து தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஒரு % தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில் இருந்து போட்டி போடுறவங்க யாருன்னா எங்கள் சமூக மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக யாரும் பேசுறதில்ல சட்டசபையில். அப்போ அவங்க இப்போ திமுகவோட பிரதிநிதியாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க அதிமுக பிரதிநிதியாக இருக்காங்க. அப்போ இவங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படின்னா அவங்க கட்சியை தாண்டி எதுவும் பேசிட முடியாது. அப்போ எங்களுடைய கோரிக்கைகளை எங்களை மாதிரி ஆட்கள் சட்டசபைக்கு போனால் மட்டும் தான் பேச முடியும். அப்போ அந்த மாதிரி பிரதிநிதித்துவம் எங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா எங்களுக்கு இல்லை. அப்போ நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் ஓரளவு உயர்ந்தாலும், கல்வியில் உயர்ந்தாலும், அரசியலில் நாங்கள் இன்னும் உயராமல் இருக்கோம், அதிகாரம் பெறாமல் இருக்கோம். அப்போ இந்த அரசியல் அங்கீகாரம் பெறணும்னா இப்போ திமுக இருக்குன்னா திமுக எங்களை ஆதரித்து எங்களை நம்ம ஆட்களில் சட்டசபைக்கு அனுப்பணும். இல்லை அதிமுக இருக்குன்னா அதிமுக எங்களை நம்ம ஆட்களை வந்து ஆதரித்து சட்டசபைக்கு அனுப்பணும். இல்லைன்னா இப்போ இருக்கக்கூடிய டிவிகேவாக இருக்கணும், தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், அவங்க எங்களை ஆதரித்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். இந்த மாதிரி எங்களுக்கு வந்து யாராவது ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அரசியல் அங்கீகாரத்தை முழுமையாக பெற முடியும் அப்படிங்கிறத கருத்தாக வைக்கிறேன் சார். ஓகேங்க சார். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்களும் திமுக கூட்டணியில் பயணிச்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து ஒரு 4 வருஷ காலமாக, இப்போ 4.5 வருஷமே கிட்டத்தட்ட ஆட்சி முடிஞ்சிருச்சு, ஆட்சி முடிய போகிற நிலமையில இருக்கும். சமூக நீதின்ட்டு தொடர்ந்து திமுக வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டே வராங்க சார். எங்களுடைய ஆட்சியில் தான் சமூக நீதி அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு பட்டியலின தலைவராக உங்களுடைய பார்வையில் இது எப்படி சார் இருக்குது? திமுக சமூக நீதி அரசாக செயல்பட்டுருக்கா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சமூக நீதி அரசுன்னு சொல்கிறாங்க சார். இருந்தாலும் அதில் எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. சமூக நீதி அரசு அப்படின்னா எல்லாருக்கும் சம உரிமை அப்படிங்கிறது தான் சமூக நீதி. அந்த சமூக நீதியை பேசக்கூடிய திமுக என்ன பண்ணணும்னா, பட்டியல் சமுதாய மக்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமையே இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் தொடர்ந்து கூடவே இருக்கோம். எங்களை மாதிரி ஆட்களுக்கு, இல்லை எங்களை சார்ந்தவர்களுக்கு, இல்லை எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாய தலைவர்கள் இவங்களை ஆதரிச்சு இருக்கிறவங்களுக்கு நேரம் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். அரசியலில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். இல்லையா ஏதாவது ஒரு வாரிய குழுவில் ஏதாவது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தை பற்றி நாங்கள் பேச முடியும், வெளியில் கொண்டு வர முடியும். இந்த மாதிரிலாம் அவல நிலைகள் இருக்குது, இவ்வளோ தூரம் மக்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நல்லது நடந்திருக்கு, இந்த இடத்துல கெட்டது நடந்திருக்குன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஆனால் இந்த திமுக அரசு இதுவரைக்கும் தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, பட்டியல் சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்காமல் வஞ்சிக்கிறது அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ஆமாம் சார். இது சமூக நீதி முழுசாக கடைப்பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஓரளவுக்கு கடைப்பிடிக்கிறாங்க. பாரதிய ஜனதாவுக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பார்க்கும்பொழுது திமுக ஓரளவுக்கு சமூக நீதியாக கடைப்பிடிக்கிறாங்க. ஓகே சார். இப்போ வேங்கவேல் விஷயம் இப்போ திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. இந்த வேங்கவேல் சம்பவத்தில் குற்றம் சொல்கிறதே யாரை சொல்கிறாங்கன்னா அந்த பட்டியலின சமூக மக்களை தான் சொல்கிறாங்க. ஒரு சில பேரை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பட்டியலின தலைவராக நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? சார், இந்த வேங்கவேல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சார், என்றைக்குமே அரசு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க காவல்துறையில். அந்த காவல்துறை அதை கண்டுபிடிக்கலை அப்படின்னாக்க என்ன பண்ணுவாங்கன்னா, யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ, யார் குற்றம் சுமத்துறாங்களோ அவங்களே குற்றவாளியாக மாற்றுவாங்க, முயற்சி செய்வாங்க. இது இப்போ கொஞ்ச நாளாக தமிழ்நாடு அரசு காவல்துறையில் நிலவிட்டுருக்கு. அந்த வகையில் தான் பாதிக்கப்பட்ட மக்களையே இவங்க குற்றவாளியாக குற்றம் சுமத்துறாங்க. நாங்கள் குடியிருக்க பகுதியில் மலத்தை கலந்துட்டான், அந்த தொட்டியில் மலத்தை கலந்துட்டான் அப்படிங்கும்போது நான் மட்டும் ஊரை விட்டு ஓடி போயிருந்தால் பிரச்சனை இல்லை. நான் மட்டும் இப்போ குற்றம் சுமத்த என்ன குற்றம் சுமத்தினா வச்சுக்கீங்களேன் ஒரு பேச்சுக்கு. இப்போ நான் ஊரை விட்டு ஓடி போயிட்டேன்னா பரவாயில்ல, நான் செஞ்சுருக்கேன்னு சொல்லலாம். நானும் மக்களோட மக்களாக இருக்கேன், அந்த தண்ணியை தான் குடிக்கிறேன். அப்போ என்னையவே நீங்கள் குற்றவாளியை சுமத்துறீங்கன்னா எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? அப்போது இதை தமிழ்நாடு அரசு தனி கவனம் செலுத்தி சிபிசிஐடி விசாரணை சரியில்லையா, சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்க. எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி அறிவியல் தொழில்நுட்பம் நிறையா இருக்குது. ஆமாம், அதில் நீங்கள் எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த வழக்கு முடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்த சாதிக யாருக்கு புகார் கொடுத்தாங்களோ அவங்களே குற்றவாளியாக
திசை திருப்புறாங்க. இது வந்து நியாயமற்றது. இல்லை, உண்மை நிலவரத்தை சொல்கிறதுக்கு அரசோ இல்லை அரசு அதிகாரிகளோ அதை தயங்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக தயங்குறாங்க சார். என்ன காரணம்? மறைமுக காரணம் என்னது? இப்போ இந்த மாதிரி வேறு மாட்டு சாதியை சேர்ந்தவங்க தான் மலத்தை கலந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காவல்துறையில் சொல்லிட்டாலும் இல்லை அரசு அறிவிச்சிட்டாலும் அந்த சமூக மக்களுடைய வாக்குகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வாக்காக தான் பார்க்குறாங்க, நேரடியாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த சார், இப்போ ஒரு தவறு நடக்குது, ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னா இமிடியேட்டாக உடனடியாக குற்றவாளியாக கைது பண்ணி சிறையில் அடிச்சாங்கன்னா அது பெருசாக மக்கள் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் காலத்தாழ்வு ஏற்பட்டு காலதாமதம் ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து குற்றவாளிகளை ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க அது இரு சாதி மோதல்களில் ஏற்படுத்தும். அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ண விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தியா, இவ்வளோ நாள் என்ன பண்ண, அப்போ எதுவுமே கிடைக்கலன்னா எங்கள் ஜாதிக்காரங்களை நீ குற்றவாளி சேர்க்க போறியா அப்படின்னு சொல்லி அந்த தரப்பில் பேசுவாங்க. இப்போ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒரே சமூகத்தை மேலே குற்றத்தை சுமத்திட்டோம்னா அது அவங்க பேச மாட்டாங்க, 4 நாள் கத்துவாங்க, முடிச்சிடலாம், கேஸை முடிச்சிடலாம், நமக்கு தலைவலி குறைஞ்சிடும் அப்படி மாதிரி காவல்துறை நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமையை வந்து காவல்துறை மாற்றிக்கணும். ஆமாம் சார். இது நேரடியாகவே கேட்குறேன் அப்படின்னா சார், தேவேந்திர குல வேளாளர்கள் மீது அரசோ இல்லை அரசு அதிகாரிகளோ இல்லை ஆட்சியாளர்களோ நேரடியாக அடக்குமுறையை கையாளுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இல்லை, தேவேந்திர வேளாளர் மக்களுக்கு எதிராக சொல்றீங்களா? ஆமாம். இல்லை, அது அடக்குமுறைகள்லாம் வந்து இன்னைக்கு நேரத்தில் சார், அன்னையில காலகட்டத்தில் வந்து இன்னைய காலகட்டங்களும் இருக்குது. அடக்குமுறைகள்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. காவல்துறையோட அடக்குமுறைகள் ரொம்ப படுமோசம். இப்போ என்னென்ன சார், நாங்கள் போய் ஒரு உரிமைக்காக போராடணும்னா எங்கள் சமூக மக்கள் மேலே, இளைஞர்கள் மேலே வழக்கு, அவன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் போலீஸில் மாட்டானா அவன் கை காலை உடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு அவல நிலைகளில் போலீஸ் வந்து கையில் எடுக்கிறாங்க. அந்த அரசுமே வந்து என்ன பண்ணுறான், தேவேந்திர வேளாளர் சமுதாய மக்களுக்கு ஒரு நீதி, மாட்டு சமுதாய மக்களுக்கு ஒரு நீதி அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. ஏன் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா, எங்கள் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும், தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உரிய அரசியல் பிரமுகர்கள் இல்லை, எங்களுக்கு அரசியல் தலைவர்கள் அரசியலாக கொண்டு போய் அரசாங்கத்திடம் சேர்க்கக்கூடிய பிரதிநிதிகள் இல்லை. அப்போ எங்களுக்கு அந்த பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிறனால என்ன பண்ணுறாங்கன்னா எங்களை வந்து ஒரு கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, எங்களை கிள்ளுக்கீரை மாதிரி பார்க்குறாங்க. வாக்கு வங்கியாக மட்டுமே தான் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஒழிய எங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அங்கீகாரம், இந்த சமூக மக்களுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிறதுல யாரும் முன் வரதில்லை. அதுதான் இன்றைக்கி அரசுமே எங்களை அப்படி தான் பார்க்குறதா நாங்கள் கருதுகிறோம். ஓகேங்க சார். இப்போ தேவேந்திர குல வேளாளரில் ஒரு சில பெரிய தலைவர்கள் இருந்தாலும், இப்போ வந்து தென் தமிழகத்தில் சொல்ல போனால் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்லலாம், ஜான் பாண்டியன் சொல்லலாம், பெரிய தலைவர்கள். பறையறின மக்களில் சொல்லும்போது திருமாவளவன் அவர்களை சொல்லுவோம். அவர் வந்து தொடர்ந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கார் இன்னைய தேதி வரைக்கும். இதுக்கு முன்னாடி பாஜக கூட்டணிலாம் பயணித்தார். அவருமே பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக, அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு ஆட்சேபனை தெரிவித்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணலன்ட்டு நீங்கள் உங்களுடைய பார்வையில் எது இருக்கா சார்? அது இப்போ சில நேரங்களில் ஒரு அமைதி காக்குறாரு, தோழமை சுட்டு தோழமைக்காக வந்து அமைதி காக்குறாங்க. அது வந்து அமைதி காக்கிறது வந்து ரொம்ப அநியாயம். ஒரு பட்டியல் சமூக மக்களுடைய தலைவராக, பட்டியல் சமூக மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுக்கக்கூடிய ஒரு தலைவராக, பட்டியல் மக்களுடைய வாக்குகளை பெற்று சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் சென்ற ஒரு தலைவர் எக்காரணத்தை முன்னிட்டும் சமரசமாகக்கூடாது. கூட்டணிக்காகவோ தோழமைக்காகவோ தன் மக்களுக்கு இழைக்கப்படும் அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் ஒழிய காம்ப்ரமைஸ் ஆகிடக்கூடாது. இல்லை, அவரே வந்து சொல்கிறாங்க, நான் பட்டியலின மக்கள் தலைவர் கிடையாது, நான் வெகுஜன மக்களுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல பேசுகிறாரு. அவர் சொல்லுவாருங்க. அடிப்படை என்ன, ஃபண்டமெண்டல் என்ன, அடிப்படை அவருக்கு எப்படி, யாரால? இப்போ இவர் அண்ணன் திருமாவளவன் இருக்கார், நான் ஒரு தேவர், நான் ஒரு முத்திரையர், நான் ஒரு வெள்ளாளர், நான் செட்டியார், நாயுடு, நாய்க்கர், இப்படி சொல்லிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நீங்கள் என்ன தான் இருந்தாலும் பிறந்தது பறையர்குடியில், உங்களை பறையர்களால் தான் பார்ப்பார்கள் ஒழிய, பறையர்குடி தலைவரால் தான் பார்ப்பார்கள் ஒழிய உங்களை யாரும் பொது தலைவராக யாரும் பார்க்க மாட்டார்கள். அப்படி பார்த்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஆட்சியில் அண்ணன் திருமாவளவனுக்கு பங்கு கொடுக்கணும். சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கணும். இன்றைக்கி துணை முதலமைச்சராவது கொடுத்துருக்கணும். இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு சக்தியாக இருக்கிறார். அந்த நபர் இந்த சமூக மக்களுக்காக இழைக்கப்படும் சில அநீதிகளுக்கு எதிராக சில நேரங்களில் மௌனமாக இருப்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. எந்த சமூக மக்களுக்காக இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ,
எந்த சமூக மக்களுடைய உரிமைக்காக இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இயக்கம் அந்த சமூக மக்களுடைய உரிமைக்காகவும் அவங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காகவும் இருக்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். அந்த மௌனத்தின் காரணம் என்ன சார்? அப்போ மௌனம் என்னென்னா, கூட்டணியில் இருக்காங்க, நாளைக்கு ஏதாவது வருத்தங்கள் வந்துருச்சுனாக்கா தலைமையில் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க, சீட்டு அடுத்தடுத்து நம்ம சீட்டு கேட்க முடியாது, அடுத்த சீட்டு கேட்டோம்னாக்கா பிரச்சனைகள் ஆகும். இதை விட்டுட்டு அடுத்து போனோம்னா அங்கிட்டு போனோம்னா பிஜேபி அதிமுக இருக்காங்க. அந்த பிஜேபி அதிமுக வந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான கட்சியாகவே தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து அங்கிட்டும் போக முடியாது. அப்போ நம்ம இங்கே இருக்கிற இடத்துலையே தக்க வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அதாவது ஒரு பொதுநலத்தில் ஒரு சுயநலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதுபோல் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அங்கே இருக்கார். ஓகேங்க சார். சார் அதே மாதிரி சார் நீங்கள் ஒரு பட்டியலின தலைவர் அப்படிங்கிறத தாண்டி பிசிஆர் ஆக்ட் வந்து ஒரு சில இடங்களில் தவறாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு சில பெரிய பெரிய தலைவர்களோட அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. பிசிஆர் ஆக்டை பற்றி ஒரு வழக்கறிஞராக உங்களுடைய பார்வை என்ன சார்? பிசிஆர் ஆக்டை பொறுத்த வரைக்கும் சார், பொய்யாலாம் போலீஸும் போட்டுற மாட்டாங்க, பொய்யா கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சார். இப்போ நான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர்னு வச்சுக்கோங்க. பட்டியல் சமுதாயத்தை சாராத ஒரு நபர் என்னை திட்டாலோ என்னை அடிச்சிட்டாலோ இல்லை வேறு எது பண்ணாலோ அது வந்து பிசிஆர் ஆக்டில் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நிறையா இருக்குது. ஆமாம். இப்போ நான் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்து வேற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் என்னை தாக்கினாலோ திட்டினாலோ பிசிஆர் ஆக்டில் எஃப்ஐஆர் போடலான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வழிமுறை நிறையா இருக்குது. அதன்படி ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் போடுவாங்க. ஆனால் சில போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பிசிஆர் ஆக்டில் பெட்டிஷன் கொடுத்தாவே உண்மையாக பாதிக்கப்பட்டு போகிறான், உண்மையாக பாதிக்கப்பட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறான், அங்கே போய் பெட்டிஷன் கொடுக்குறான். அந்த பெட்டிஷனை வாங்கிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, இன்ஸ்பெக்டரு அந்த எதிர்பார்ட்டிட்ட கவுண்டர் கம்ப்ளைண்ட் வாங்கிறார். கவுண்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி 2 போட்டு எஃப்ஐஆர் போடுறேன், காம்ப்ரமைஸாக போறியா இல்லை 2 பேரும் உள்ளே போறியா அப்படிங்கிற மாதிரி மிரட்ட சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அந்த மாதிரி மிரட்டும் பொழுது இந்த உண்மையாகவே பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய அந்த மனநிலைமை என்ன பண்ணுதுன்னா, என்னடா அவன் அடிச்சு விட்டான், சாதி சொல்லி திட்டி விட்டான், கொடுமைப்படுத்தி விட்டான்னு சொல்லி போலீஸில் வந்தோம்னா போலீஸ் வந்து அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி பாதிக்கப்பட்ட நம்ம மேலேயே எஃப்ஐஆர் போடுறதா சொல்கிறாங்களே, அப்படி ஒரு சூழ்நிலை அவல நிலையில் ஏற்படுகிறது. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறை தான் இந்த பிசிஆர் ஆக்ட்லாம் பொய்யா கொடுக்குறாங்க போகிறாங்கிறத திசை திருப்பி போடுறதே காவல்துறை தான். நான் முழுக்க காவல்துறை அதிகாரிகள் மூலம் தான் குற்றம் சுமத்துவேன். பிசிஆர் ஆக்ட் ஒருபோதும் தவறாக பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா பிசிஆர் ஆக்டை தவறாக பயன்படுத்தி அதை கோர்ட்டுக்கு போய் இந்த இடத்துல பிசிஆர் ஆக்ட் செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுமே ஒரு சில இடத்துல தீர்ப்பு கொடுத்துலாம் நம்ம அது என்ன பண்ணணும் சார், அது விசாரணை சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒரு ஆமாம் ஹைகோர்ட்லேயே ஒரு வழக்கு, அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு நினைக்கிறேன், அந்த பொண்ணு வந்து பிசிஆர் ஆக்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி பண்ணதாக சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த வழக்கோட தன்மைகள் பார்க்கணும். அந்த வழக்கோட தன்மைகள் வீடியோ எடுக்கணும். ஒரு பிசிஆர் ஆக்டை பொறுத்தவரைக்கும் ஒரு புகார் இருக்குன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணணும், வீடியோ எடுக்கணும். அந்த மாதிரி ஆதாரங்களை இவங்க சரியாக பண்ணாங்களான்னு பார்க்கணும். இப்போ காவல்துறையுடைய சரியான விசாரணை இல்லாத போது அது பொய்யான வழக்காக உயர்நீதிமன்றம் கருதக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதன் அடிப்படையில் தான் அது பொய்யாக சித்தரிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லியிருக்கலாம். அது காவல்துறையுடைய மெத்தன போக்கு தான் காரணம் அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம். அது சார், நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு பட்டியலின தலைவராக அப்படின்னு தாண்டி ஒரு மனிதராக இந்த ஒரு சம்பவம் வந்து என்னை ரொம்பவே பாதிச்சுது அப்படின்னா என்ன சம்பவம் சார் நீங்கள் சொல்லுவீங்க? அது நிறைய சம்பவம் சொல்லலாம் சார். அதாவது நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கும்போது ஒரு கொலை கேஸில் சரண்டர் பண்ணணுன்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இயல்பாக சரண்டர் பண்ணிட்டு போயிடுவேன். ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு வழக்கறிஞராகவோ இருந்து சரண்டர் பண்ணிடுவேன், ஈஸியாக சரண்டர் பண்ணிடுவேன். சரண்டர் பண்ணிவிட்டு அடுத்து பாதிக்கப்பட்ட சமூக மக்களுடைய அந்த சைடில் பார்க்கும்போது உண்மையாகவே அது வந்து ரொம்ப மன வலியை ஏற்படுத்தும். இப்போ நம்ம தொழிலாக ஒருத்தனை சரண்டர் பண்ணி விடுறோம், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பில் பார்க்கும்போது வந்து இறந்து போன நபருடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், தாய்கள், தகப்பனார் இவர்களெல்லாம் நடுத்தருவில் நின்று அழுகும் பொழுது, கதறும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வருடலை எப்படின்னு மன வருத்தத்தை ஏற்படுது. அப்போது இந்த மாதிரிலாம் பார்க்கும் பொழுது மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும், மனிதனை மதிக்க வேண்டும். எல்லோரும் சாதி மதம் கடந்து சகோதரத்துவமாக எல்லோரும் மனிதனாக மதிக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையாக நாங்கள் இருக்கோம். இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக மாநாடுக்கான ஏற்பாடுகள்லாம் போய்ட்டு சார், மாநாட்டை பற்றி நம்ம நேரில் கொஞ்சம் சொல்ல முடியுமா, என்ன பிளான் இருக்குது அப்படின்ட்டு? எங்களுடைய இயக்கம் சார்பாக சார் பல பொதுக்கூட்டங்களையும் பல மாநாடுகளையும் போட்டுட்டோம். இந்த 2026 நடக்கக்கூடிய தேர்தலுக்கு முன்பாக எங்களுடைய இயக்கம் ஒரு மாநாடை முன்னெடுத்திருக்கிறது. அந்த மாநாடு சமூக நீதி மாநாடு.
இந்த மாநாடு எதற்காக அப்படின்னா, எங்கள்கிட்ட எல்லா சமூக மக்களும் நண்பர்களாக இருக்கிறார்கள், எல்லா சமுதாய தலைவர்களும் எங்களோடு இணக்கமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்காகவும், எங்களால் என்னென்ன இந்த சமூக மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம், நன்மைகள் செய்திருக்கிறோம், போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும், அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடுகள் என்ன, அடுத்த கட்ட எங்களுடைய அரசியலில் எப்படி நகர்வது என்பதையெல்லாம் குறித்து அந்த மாநாட்டில் நாங்கள் பேச இருக்கிறோம். இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 50,000 1 லட்சம் நபர்கள் கூடுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பொருளாதார சூழ்நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட்டால் ஆட்களுடைய எண்ணிக்கைகள் மாறலாம் ஒழிய, ஆனால் மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நடத்துவதற்கு நாங்கள் அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டுட்டு இருக்கோம். இப்போ தேவேந்திர வேளாளர்களுக்கு, அதுவும் குறிப்பாக அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? தேவேந்திர வேளாளர் சமுதாய இளைஞர்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, இல்லை மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, எல்லாரும் படிங்க, ஆயுதம் தூக்காதீங்க. அந்த இரத்த துமுறில் என்ன வேணால் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய வலி வேதனைகள், நீங்கள் சிறைக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மனைவிகள், பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள அம்மா அப்பா, அண்ணன் தம்பிகள் படக்கூடிய கஷ்டங்களும் அவமானங்களும் அது சாகிற வரைக்கும் மாறாது. ஆகவே தவறான வழிகளில் ஆயுதம் எழுந்தி சண்டை போட்டு உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொள்ளாதீர்கள். நல்லா படிங்க. படிக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்புகளை அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு. மத்திய அரசும் ஏற்படுத்தியிருக்கு, மாநில அரசும் ஏற்படுத்தியிருக்கு. இலவசமாக கல்வியை கற்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. படிங்க, சிந்தனையை படிப்பில் கொண்டு போங்க. அப்போ தான் இந்த சமூகம் சீர்திருத்தம் அடையும். அந்த கல்வியை கற்றுக்கிட்டோம்னா அடுத்து பொருளாதாரம் உயரும். இந்த பொருளாதாரம் உயர்ந்துட்டால் அடுத்து சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அடுத்து சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அப்போ சமூகத்தில் அந்தஸ்து உயர்ந்தாவே நம்ம கெட்ட வழிகளுக்கு போகணும் எண்ணங்கள் வராது. ஆகவே இந்த எல்லா சமூக இளைஞர்களுக்கும் சொல்லிக் கொள்வது என்னன்னா, எல்லாரும் தயவுசெய்து படிங்க, வன்முறையில் ஈடுபடாதீங்க, கெட்ட பழக்கத்துக்கு ஈடுபடாதீங்க. கஞ்சா, மது இது போன்ற கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகாமல், உங்களை இந்த உலகத்திற்கு இறைவன் மனிதனாக படைத்ததே பெரிய அரிது. அந்த மனிதனாக பிறந்த நீங்கள் மனிதனாகவே சாக வேண்டும். கெட்ட ஒரு மனிதனாக செத்து விடக்கூடாது. மிருக குணம் கொண்ட ஒரு மனிதனாக இருந்து விடக்கூடாது, செத்து விடக்கூடாது என்பது எல்லா இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். நேரத்தை ஒதுக்கி நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி சார்.